ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, எங்கள் அம்மாவை பற்றி ஒரு சின்ன குறிப்பு. என்னன்னாக்கா, எங்கள் அம்மாவும் நானும் சின்ன வயசுலேருந்தே எதுக்கு எடுத்தாலும் சண்டை போட்டுனே இருப்போம். நான் ஏதாவது ஒன்று சொன்னேனாக்கா அது ஏதாவது ஆப்போசிட்டாக சொல்லி என்கிட்ட சண்டை போட்டுனே இருப்பாங்க. நானும் என்னடா எங்கள் ஆத்தாளுக்கு மேலே பாசமே இல்லை போலக்குது, என்ன சொன்னாலும் ஏதாவது ஒன்று சொல்லுது குறை அப்படின்னு நினச்சேன். இப்போ தான் புரிய வருது, எங்கள் அம்மா பின்னாடி ஒரு மாதிரி இருக்குது, முன்னாடி ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு வந்துனேக்குது, ஆனால் பின்னாடி பார்க்கணுமே. எங்கள் அம்மா எங்கள் பிள்ளைக்கு அப்படி சொல்லிட்டோமே இப்படி பண்ணிட்டோமேன்ட்டு எனக்காக என்னென்னவோ செய்யுது. அது நானே சொன்னால் நல்லா இருக்காது, ஆனால் பின்னாடி நல்லா செய்யுது எங்கள் அம்மா. முன்னாடி எப்போ பார்த்தாலும் எரிஞ்சு வீது. ஆனால் அம்மாவோட பாசம் இது வரைக்கும் சரியாக புரிஞ்சுக்கல, இப்போ தான் புரிய வருது. எங்கள் அம்மாவுக்கு நிறைய முறை மனசு நோக்கடிச்சிருக்கேன். பட் நேரில் சொல்கிறதுக்கு என்ன பண்ணுறது, நம்மளுக்கு வரமாட்டேங்குது நேரில் அந்த மாதிரி என்ன பேசுறதுக்கு. அதனால சரி, எங்கள் அம்மாவுக்கு தெரிய வரணும், பையன் அப்பா பரவாயில்ல ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு. அதுக்காக தான் இந்த குட்டி வீடியோ. அம்மா, நீ எல்லாம் நல்லது தான் பண்ணுற, எனக்கு புரிய வருது. நீ டக்குன்னு முன்னாடி கோபமாக வெளிப்படுத்துறது, நானும் உன் மேலே கோபமாக வெளிப்படுத்திடுறேன். அதனால் நீ புரிஞ்சுக்கோமா, உன் பையன் எப்போவுமே வந்து உஷாராக தான் இருப்பான், சரியா? எது செஞ்சாலும் ஏதாவது காரணத்தால் தான் செய்வான். ஏன்னா அவனுக்கு பிடிச்சது கொஞ்சம் செஞ்சா நீ வந்து தப்பாகவே எடுத்துக்காதம்மா. எனக்கு இருக்கிற சின்ன சின்ன ஆசையை நான் இது பண்ணிக்கிறேன், அவ்வளோதான், சரியா? நீங்கள் இல்லை பையனுக்கு எதாவது என்ன இந்த மாதிரி பண்ணுறேன், இந்த மாதிரி ஆகிடும், இந்த மாதிரி எனக்கு கவலைப்படாத, நான் என்னை பற்றி நான் பார்த்துக்கிறேன், சரியா? என்னை பற்றி நீ ஃபீல் பண்ணாத. ஃபீல் பண்ணுறேன்னா வேறு விஷயத்தில் நிறைய ஃபீல் பண்ணுமா, ஏன்னு சொல்லலை. சில விஷயத்தில் எனக்கு அவசியம் கொஞ்சம் புரிஞ்சுக்குமா. என்ன இந்த மாதிரி வேற மாதிரி ஆகிடுமோ நீ பயப்படுறது புரியுது, ஆனால் எதுவும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், சரியா? ஃபீல் பண்ணாதம்மா. இது இருக்குன்னு ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும், மன்னிச்சுக்குமா, சரியா? நிறைய பேர் இப்படி தான் அம்மா நோய் கடிச்சிட்டு பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. அது மாதிரி யாரும் ஃபீல் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ மூலமாக அம்மாவுக்கு ஒரு சாரி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்க. டாடா.